ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஹெல்தியான லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஒன்று ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். ஹேர் ஃபால்க்கு, கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் இருக்கிறவங்க, ரத்த சோகைக்கு, கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க கூட ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதை செய்யறதும் ரொம்ப சிம்பிள். இதோட டேஸ்ட்டுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் அரை கப் போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் போல் வால்நட் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் போல் பாதாம் சேர்த்துக்கோங்க. இது மூணையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கருகாமல் நல்லா வறுத்துக்கோங்க. ஹீட் எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்திருக்கு. 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃபேன் காற்றுல வச்சு நல்லா முழுமையாக ஆற வச்சுடுங்க. அடுத்து அதே பேன்லேயே 1/4 கப் போல் ஆலிவ் விதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல் சன்ஃப்ளவர் சீட் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் பூசணி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வேறு ஏதாவது சீட்ஸு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். வாட்டர்மெலன் சீட்ஸு, வெள்ளரி விதை, இது மாதிரி. இது 2 நிமிஷம் போல் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு. ஆறுனதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துகிட்டு இதை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1/4 கப் போல் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்சியில் நல்லா கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, அதே சமயம் எண்ணெய் பிரிஞ்சும் வரக்கூடாது. இது மாதிரி நல்லா கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் வெல்லம் சேர்த்து அரைக்கிறது ஆப்ஷனல் தான். நான் ஸ்வீட்க்கு பேரிச்சம்பழம் தான் சேர்க்க போகிறேன். ஒரு வேளை உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். அகலமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. லட்டு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 1/4 கப் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா சாஃப்டாக வர வர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹீட் ஆக ஆக பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸ் பவுடரோடு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஆற வச்சுடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேட்ஸுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஒருவேளை 1-2 திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பெரிய மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லட்டு பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா பிடிக்க வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். கையில் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து இது மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. கையில் ஈரம் இல்லாமல் லட்டு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய நாள் வரையிலும் ஸ்டோர் பண்ண முடியும். இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா ஏர்டைட்டாக இருக்க கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20 நாள் வரையிலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லட்டு பிடிக்கும்போது கையில் இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிடிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உடையாமல் இருக்கும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவு எல்லாத்துலேயும் நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குவிக் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து விடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.